கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில நாம் சிந்திக்கும்படிக்கு, நாம் சிந்தித்து உணர்ந்து நடக்கும்படிக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான அவருடைய வார்த்தை, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த நம்முடைய தேவன் தனது மலை பிரசங்கத்திலே இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். ஆம், பிரதான கற்பனைக்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனையை கைக்கொண்டு நடக்கிறவர்களே இரக்கமுள்ளவர்கள். அவர்களே தேவனால் அறிக்கை பண்ணப்பட்டிருக்கிற நீதிமான்கள். நல்லா கவனிங்க. பிரதான கற்பனைக்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனையை கைக்கொண்டு நடக்கிறவர்களே இரக்கமுள்ளவர்கள். அவர்களே தேவனால் அறிக்கை பண்ணப்பட்டிருக்கிற நீதிமான்கள். இதோ வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நியாய சாஸ்திரி ஒருவன் நம்முடைய ஆண்டவரிடத்துல வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர், நம்முடைய ஆண்டவர், அந்த நியாய சாஸ்திரி நடத்துல நியாய பிரமாணத்துல என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டார். அந்த நியாய சாஸ்திரி நம்முடைய ஆண்டவருக்கு பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். நம்முடைய ஆண்டவர் அவனிடத்துல நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், நீ பிழைப்பாய் என்றார். அந்த நியாய சாஸ்திரி தன்னை நம்முடைய ஆண்டவரிடத்துல நீதிமானாய் காண்பிக்கும் பொருட்டு அவரை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டார். எனக்கு பிறன் என்று எனக்கு பிறன் யார் என்று கேட்டார். அப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்துல ஒரு ஓமையை அவனிடத்துல சொன்னார். ஒரு மனுஷன் வழிப்பிரயாணமாய் போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அந்த வழியே வந்த ஒரு ஆசாரியன் அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். வேறொரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு அவனும் பக்கமாய் விலகி போனான். அதற்கு பின்பு சமாரியன் ஒருவன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு, அந்த வழிப்பிரயாணமாய் போன அந்த மனுஷன் காயப்பட்டிருக்கிறதை கண்டு, குற்றுயிராக விடப்பட்டு போனதை கண்டு, அவன் பக்கமாய் வந்து அவனை கண்டு அவன் மேல் மனதுருகி அவன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி
அங்கிருந்த ஒரு சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்து, பின்பு அவன் புறப்படும் நாளிலே அந்த சத்திரத்தான் கையிலே ஒரு 2 பணத்தை கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள். இதற்கும் மிஞ்சி நீ ஏதாவது செலவு பண்ணுவாயானால், நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போனான். ஆக இப்படி இருக்க நம்முடைய ஆண்டவர் அந்த நியாய சாஸ்திரியின் இடத்துல கள்ளர் கையில அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன் இரக்கஞ் செய்தவனே, ஹalleluya, இரக்கஞ் செய்தவனே என்றான். அப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நியாய சாஸ்திரியினிடத்துல நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். ஆம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற அந்த வார்த்தையின்படியே இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற நம்முடைய குடும்பத்தாரின் நமக்கு அருமையானவர்களின் வாழ்க்கையை இந்த வழிப்பிரயாணமாய் பயணம் செய்த அந்த மனுஷனோட கூட ஒப்பிட்டு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். வழிப்பிரயாணமாய் பிரயாணப்பட்ட அந்த மனுஷனோட கூட நம்முடைய குடும்பத்தாரையும் நமக்கு அருமையானவர்களையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். இதோ நம்முடைய குடும்பத்தாரும் சரி, நமக்கு அருமையானவரும் சரி, அந்த வழிப்பிரயாணமாய் போன அந்த மனுஷன் கள்ளர் கையிலே அகப்பட்டு கொண்டது போலவே காயங்களால் காணப்பட்டது போலவே நம்முடைய குடும்பத்தினர் நமக்கு அருமையானவர்கள் சில கஷ்டங்களில், பொருளாதார கஷ்டங்களில், சில பிரச்சனைகளில், சில வேதனைகளில், சில கவலைகளில், இதோ வாழ்க்கையில் சில முக்கியமான சவால்களிலும் கூட அகப்பட்டு கொண்டிருக்கின்றனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நம்மில் எத்தனை பேர் அந்த ஆசாரியனைப் போல, அந்த லேவியனைப் போல பக்கமாய் விலகி போனவர்களைப் போல நடந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தாரின் நமக்கு அருமையானவர்களின் சூழ்நிலையை நாம் அறிந்திருந்த போதிலும், அவருடைய சூழ்நிலை நமக்கு தெரிந்தும் கூட அந்த ஆசாரியனைப் போல, அந்த லேவியனைப் போல அதை கண்டும், அவருடைய சூழ்நிலைகளை கண்டும் நம்மில் எத்தனை பேர் பக்கமாய் விலகி போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லது இதோ நம்மில் எத்தனை பேர் அந்த நல்ல சமாரியனைப் போல காயப்பட்டிருந்த அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷனை கண்டு அவன் மேல் மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை பராமரித்து சத்திரத்துக்கு அழைத்து போய் பராமரித்தது போல நம்மில் எத்தனை பேர் நம்முடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருக்கிற கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்களின் மத்தியில, சில பிரச்சனைகளின் மத்தியில, சில வேதனைகளின் மத்தியில, கவலைகளின் மத்தியில, இதோ வாழ்க்கையில் சில முக்கியமான சவால்களின் மத்தியில நாம் உதவி செய்கிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிவோமே. இதோ அந்த நல்ல சமாரியனை போல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தாரை, நமக்கு அருமையானவர்களை அவர்களுடைய கஷ்டங்களில், பிரச்சனைகளில், சவால்களில்
வேதனைகளில், நெருக்கங்களில், கவலைகளில், கண்ணீரின் மத்தியில அவர்கள் கிட்ட போய் அவர்களிடத்துல அன்பு கூர்ந்து அவர்கள் மேல் மனதுருகி அவர்களின் காரியங்களை விசாரித்து அவருடைய கஷ்டங்களில், பிரச்சனைகளில், வேதனைகளில், கவலைகளில், வாழ்க்கையில் சில முக்கியமான சவால்களில் அவர்களோட கூட அவர்களுக்கு உறுதுணையாய் நாம் நிற்கிறோமா? இதோ நீதிமொழிகள் 17:7 சொல்லப்பட்டிருக்கிறபடியே இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நம்மை நாமே நிதானித்து அறிவோமே. இன்று நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மிடத்தில் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போலவே நாமும் இரக்கமுள்ளவர்களாய் நன்மை செய்யும்படி நமக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்துல அன்பு கூர்ந்த நம்முடைய தேவனைப் போலவே நாமும் இரக்கமுள்ளவர்களாய் நன்மை செய்யும்படி நமக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோமா? செய்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். நம்மை நாமே நிதானித்தறிவோமே. இதோ கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சிந்திக்கும்படிக்கு, உணர்ந்து செயல்படும்படிக்கு சொல்லி இருக்கிறதான ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். இன்று கேட்ட இந்த ஒரு செய்தியை நாம் கருத்தில் கொண்டு, நினைவில் கொண்டு, கருத்தாய், கவனமாய், நிதானமாய் யோசித்து பார்த்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடே கூட நடந்து கொள்வோமே. ஆம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம்முடைய தேவனை, நம்முடைய ஆண்டவரை, நம்மை உண்டாக்கி உருவாக்கினவரை துக்கப்படுத்தாமல், அவருடைய இருதயம் சந்தோஷமாய் இருக்கும்படிக்கு நடந்து கொள்வோம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.